குட் மார்னிங் மக்களே, உங்க எல்லாருக்கும் சுட்டி பேபியோட காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் பத்தி விலாவாரியா பார்க்கலாம். காலையில கண் முழிச்சதும் வேகமா எழுந்து நடந்து போக கூடாது, மெல்லதான் நடந்து போகணும். ஏன்னா நைட் ஃபுல்லா நம்ம உடம்பு நல்லா ரெஸ்ட்ல இருந்திருக்குல்ல. ஏன் இத சொல்றேன்னா, நீங்க கண் முழிச்சு உடனே வேகமா எழுந்து போனீங்கன்னா உடம்புக்கு அது ஒரு ஷாக் ஆகி தலை சுத்தல் வந்துடும். அதான் அப்புறம் நாம தூங்குன தலகாணி பெட்ஷீட் எல்லாம் எடுத்து நீட்டா மடிச்சு வைக்கணும். அப்படியே குப்பை மாதிரி போட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்க போக கூடாது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு முகத்துல தண்ணி ஊத்தி நல்லா கழுவணும். அப்பதான் நைட்டு தூங்குறப்ப முகத்துல இருந்த வேர்வை, அழுக்கு, கிருமி எல்லாம் போகும். அப்புறம் ஒரு காஞ்ச டவல் வச்சு முகத்துல இருக்கிற ஈரத்தை தொடச்சு எடுக்கணும். டவலை வச்சு பரட்டு பரட்டுன்னு மூஞ்சில தேக்காம மெல்லதான் தொடச்சு எடுக்கணும். அப்புறம் வெது வெதுப்பான தண்ணி ஒரு கிளாஸ் நிறைய குடிக்கணும். கொதிக்க கொதிக்க குடிச்சிங்கன்னா அப்புறம் வாய், குடல், குந்தாணி எல்லாம் வெந்துரும். இப்ப தண்ணி குடிச்சிட்டு மெல்ல ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகணும். குரங்கு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் தாவாம மெல்லதான் நடக்கணும். நாம சுடுதண்ணி குடிச்சதால இப்போ லேசா வயித்த கலக்க ஆரம்பிக்கும். அதனால உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு காலை கடனை எல்லாம் முடிக்கணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போகாம கை காலெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி சோப்பு போட்டு கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அப்புறம் நல்ல டூத் பிரஷ் வச்சு பல் விளக்கணும். விளக்கமாற வச்சு பாத்ரூம் கழுவுற மாதிரி தேய்க்காம மெல்லதான் பல் தேய்க்கணும். ஏன்னா நம்ம பல்லோட எனாமல் எல்லாம் ரொம்ப மிருதுவானது. அதனால அழுத்தி வேகமா தேய்க்காம மெல்லதான் தேய்க்கணும். அப்புறம் சுகர் கம்மியா போட்டு பால், டீ, காஃபி குடிக்கலாம். 1/4 கிலோ சீனியை அள்ளி போட்டு குடிச்சா சீக்கிரம் சுகர் வந்து போயிட வேண்டியதுதான். காலையில டீ, காஃபி குடிச்சே ஆகணும்னு கட்டாயம்லாம் இல்ல. குடிக்காம இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலா சுடுதண்ணி குடிச்சாலே போதும். அப்புறம் வெளிய சின்னதா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரணும். கூடவே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லது. வாக்கிங் போனா வாக்கிங் மட்டும் போயிட்டு சும்மா வரணும். அங்க போயிட்டு ரோட்டு கடையில வடை, பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது. அப்புறம் வீட்டுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணி இல்லாட்டி குளிர்ந்த தண்ணியில நல்லா குளிக்கணும். அப்பதான் நாத்தம் அடிக்காம இருக்கும். குளிச்சுட்டு டவலை வச்சு வரட்டு வரட்டுன்னு முடிய துவட்டக்கூடாது, மெல்லதான் துவட்டணும். இல்லாட்டி எல்லா முடியும் டவலோட போயிடும். குளிச்சுட்டு அவங்க இஷ்ட தெய்வங்களை கும்பிடலாம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இத ஸ்கிப் பண்ணிட்டு நேரா சாப்பிட போயிடலாம். ஒரு மனுஷனுக்கு காலை உணவு ரொம்ப முக்கியம். அதனால காலை உணவை கண்டிப்பா எடுத்துக்கணும். சாப்பிடாம மட்டும் இருக்கவே கூடாது. சாப்பிட்டுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவங்க வேலைய பார்க்க வேண்டியதுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பத்திரமா இருங்க. லவ் யூ ஆல் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரி வேற எந்த டாபிக் பத்தி நான் பேசணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த அனைவரின் குடும்பத்திற்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி கூட்டமான இடங்களுக்கு நீங்களும் போகாதீங்க, குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகாதீங்க.